தினத்தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 27/9/2025 சனிக்கிழமை, அனுசம் நட்சத்திரம், இரவு 12:04 வரை பிறகு கேட்டை. இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். நாட்காட்டிகளை பார்த்தால் தெரியும் உங்களுக்கு. அதிலே என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால், இன்றைக்கு தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் என்று குறிப்பிட்டிருக்கும். வாயென்றும் நாவென்றும் உள்ளதெல்லாம் வண்டமிழே உனைப்பாட வேறெதற்கு, மாயாத எம் காதல் வாழ்க்கை கூட மணித்தமிழே உன் பணிக்கு பின் எமக்கு என்று வாழ்ந்து காட்டியவர் ஆதித்தனார் ஐயா அவர்கள். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று எழுதியது மட்டுமல்ல, அவர்கள் வாழ்க தமிழ் என்று அந்த தமிழ் அந்த தினத்தந்தியினுடைய வாசகமாக இருக்கின்ற இடத்திலே கூட அவர்கள் நல்ல வரிகளை கையாண்டு இருப்பார்கள். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க என்று எழுதியிருக்கும். தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த காலத்திலேயே தினத்தந்தியை தொடங்கி இன்று வரை அது மிகச்சிறப்பாக அவருடைய வாரிசுகளாக இருந்து வருகின்ற சிவந்தி ஆதித்தனார் ஐயா அவர்கள் திறம்பட நடத்தினார்கள். திருக்கோயில்களுக்கெல்லாம் அறப்பணிக்கும் திருப்பணிக்கும் அள்ளி கொடுத்தார்கள். அதற்கு பிறகு இப்பொழுது அவர்கள் வெளிவந்த பெருமைக்குரிய ஐயா பாலசுப்ரமணிய ஆதித்தனார் ஐயா அவர்கள் இதை மிகவும் வளர்ச்சியடைய வைத்து தொலைக்காட்சி பண்பலை வரிசைகள் வைத்து உலகம் முழுவதும் விளங்கும் விதத்திலே, பாராட்டும் விதத்திலே நல்ல பல செயல்களை செய்து வருகின்றார்கள். அறப்பணிக்கும் திருப்பணிக்கும் அள்ளி கொடுத்த குடும்பமாக இருந்து இன்றைக்கு அவரை பற்றிய நினைவை நாம் கொள்ள வேண்டும். தமிழர் தந்தை ஆதித்தனார் அவர்கள் இந்த தமிழுக்கு செய்த சேவையை நினைத்து பார்க்க வேண்டும், போற்ற வேண்டும், வாழ்த்த வேண்டும், நினைத்து வழிபட வேண்டும். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த திருநாள் என்று சொல்லி, தமிழுக்கு பாரதியார் சொல்லுவார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று. தமிழ் மொழிக்கு இருக்கக்கூடிய பெருமை வேற எந்த மொழிக்கும் இல்லை என்று அவர் சொல்லுகின்றார். பொதுவாக ஒரு வார்த்தை கூட பல வகையாக அதிலே அர்த்தங்கள் வரும். தமிழர் வகையிலே 12 வகையான உணவு பழக்கம் இருந்ததாக சொல்கின்றார்கள். அருந்துதல் என்றால் அது உணவுக்காக சொல்வது, உண்ணல் என்றாலும் அதுதான், உறிஞ்சல் என்றாலும் அதுதான், குடித்தல் என்றாலும் அதுதான், தின்றல் என்றாலும் அதுதான். ஒரே சொல்லை பல வழிகளில் பயன்படுத்தி பலவிதமான பொருள் வருமிதம் செய்தது தமிழ். ஆனால் இந்த மாதிரியான அமைப்பு வேறு எந்த மொழிக்கும் கிடையாது என்பதனாலே தான் தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க என்றும் அந்த தமிழை வளப்படுத்தி மக்கள் அனைவருக்கும் போய்ச்சேர வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழ் மொழிக்காக முதலிலே தினத்தந்தியை தொடங்கி இப்பொழுது அது வெற்றிநடை போடுகிற விதத்திலே அமைத்துக் கொடுத்த அந்த பெருமைக்குரிய தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் ஐயா அவர்களை நாம் போற்றுவோம் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். கொஞ்சம் அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் ஆதாயம் கிடைக்கும். அதே நேரத்தில் இறை வழிபாட்டிலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். வாங்கல் கொடுக்கல்களில் சிலருக்கு ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். என்ன இருந்தாலும் இன்று கிழமை சனிக்கிழமை, சனி லாபஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார். லாபம் வரும் என்றாலும் கூட ஓரளவு விரயங்களும் கொஞ்சம் அதிகரிக்கலாம். சனி வழிபாடு சந்தோஷத்தை வழங்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி மகிழும் நாள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். வழிபட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். வீடு மாற்ற சிந்தனைகள் அதிகரிக்கலாம். வருமானம் ஒரு பங்கு வந்தாலும் விரயங்கள் கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்பட வேண்டியதில்லை. வேண்டிய அளவுக்கு இன்று நீங்கள் எந்த காரியத்தை செய்ய நினைத்தாலும் செய்வதற்கு முன்னதாகவே கரங்களிலே பணம் புரளும். அந்த அளவிற்கு குரு பகவானுடைய அருள் இருக்கிறது. குரு லாபாதிபதி 2இல் இருக்கின்றார். எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு 7-10 அதிபதியானவர் குரு. களத்திரஸ்தானம் மற்றும் தொழில்ஸ்தானத்திற்கு அதிபதியான குரு ராசியில் இருக்கின்றார். எனவே களத்திரத்தின் வழியில், அதாவது வாழ்க்கை துணை வழியே உங்களுக்கு வருமானம் வர வேண்டும். எனவே வாழ்க்கை துணைக்கு படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம். இன்று வேலை கிடைத்து உதவி வருமானங்கள் வரும் விதத்திலே இந்த நாள் அமைகின்றது. அது மட்டுமல்ல, குரு குழந்தைகளுக்கு அதிபதி, அதாவது புத்திரகாரகன் என்பார்கள். பிள்ளைகளுக்கும் வேலை கிடைப்பதற்காகவோ அல்லது மாலை கிடைப்பதற்காகவோ ஏதேனும் முயற்சி செய்திருந்தால் அந்த சுப செய்திகள் இன்று வந்த வண்ணமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம். சனி 8இல் இருக்கின்ற பொழுது எதை தொட்டாலும் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்காது என்பார்கள். ஆனால் அது இப்பொழுது வலிமை இழந்திருக்கிறது. எனவே நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். உடன்பிறப்புகளும் உடனிருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமைகள் பாதிக்கு மேல் குறையும். என்று நீங்கள் செய்யும் புது முயற்சிகளில் வெற்றி உண்டு. சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்துவீர்கள். சுக்கிரபலமும் உங்கள் ராசியில் இருப்பதனாலே பெண்வெளி பிரச்சனைகள்
கொஞ்சம் நல்ல முடிவுக்கு வரலாம். அலைபேசி வெளியில் வரும் தகவல் உங்களுக்கு தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கலாம். அயல்நாடு செல்லும் யோகம் கூட ஒரு சிலருக்கு உண்டு. என்ன இருந்தாலும் இந்த 2 சூரியன் இருப்பதனாலே உங்களுக்கு கொஞ்சம் கோபம் அதிகரிக்கலாம். கோபத்தின் காரணமாக சில நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடும். கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு புது ஆயத்து யோகம் இருப்பதனாலே பொருளாதார பற்றாக்குறை அகலும். அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். அதிகரித்த சேமிப்பு கொஞ்சம் கரைந்து விட்டதே என்று கவலைப்பட்டவர்கள் கரைந்த சேமிப்பில் ஈடுகட்ட இன்று புதிய வாய்ப்புகள் வரும். 10 குரு இருப்பதால் பதவி மாற்றம் என்பார்கள். எனவே இருக்கின்ற இடத்திலிருந்து உத்தியோகத்தில் மாற்றங்கள் வரலாம். இலாகா மாற்றமாகவும் இருக்கலாம், அல்லது வேறு உத்தியோகத்திற்கு போகும் சூழலும் அமையலாம். வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, குரு மங்கள யோகம் இருப்பதனால இன்று கல்யாண கனவுகள் நனவாகும். சந்தோஷமான தகவல் இல்லம் தேடி வரும். தனித்து இயங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். கூட்டுத் தொழிலில் இருப்பவர்கள் தனித்து இயங்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கலாம். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். பத்திரப்பதிவில் இருந்த தடை அகலும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, ராசிகளிலேயே சந்திரன் வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும் நாள். வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். புகழ் மிக்கவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. அதே நேரத்திலே உங்களுக்கு குரு அஷ்டமத்தில் இருப்பதனாலே சகட யோகம் போன்ற ஒரு யோகம். எனவே தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும். எந்த காரியத்தை நீங்கள் செய்ய நினைத்தாலும் உடனடியாக செய்ய இயலும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கௌரவ பதவிகளும் புகழும் கிடைக்கக்கூடிய யோகம் இன்று உண்டு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். எனவே உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்திலே சிறப்பாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள். பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை உங்களுக்கு வந்து சேரும். 10 சூரியன் இருக்கின்றார். அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடலாம். நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் கேட்ட பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 8 கேது இருக்கின்றார். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நினைப்பீர்கள். அந்த எண்ணங்கள் ஈடேறும். 2 ராகு இருக்கின்றார். 2 ராகு இருந்தால் திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எனவே வரவேண்டிய வாக்கில் வசூலாகலாம். பொருளாதாரத்தை பொறுத்தவரை நிறைவாகவே இருக்கின்றது. திட்டமிட்ட காரியத்தை செய்ய இயலும். அதே நேரம் 6ஆம் இடத்திலே குரு, உத்தியோகஸ்தானம், ஜீவனஸ்தானம் 6ஆம் இடம். அங்கு குரு இருப்பதனாலே உத்தியோகத்திலே ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். மேலதிகாரிகள் கொஞ்சம் உங்கள் மீது வெறுப்பை சுமத்தலாம், அல்லது கூடுதல் பொறுப்புகளை கொடுக்கலாம். என்ன இருந்தாலும் பதற்றத்தை தவிர்த்து கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருக்கின்றது. குரு ராசியை பார்ப்பதனாலே குழப்பங்கள் அகலும், குதூகலம் கூடும். நீண்ட நாளைக்கு எண்ணங்கள் நிறைவேறும். நிம்மதிக்காக ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சிகளை ஆர்வம் காட்டுவீர்கள். என்றைக்கோ முடிவடைய வேண்டிய காரியம் இன்னும் விடுபெறும் நிலை இருக்கிறது என்று நினைத்தவர்களுக்கு இன்று காரியமும் முடியும், காரிய வெற்றியும் ஏற்படும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருப்பதால் ஆரோக்கியத்தில் தொல்லை உண்டு. ஒரு சிலருக்கு வைத்திய செலவுகள், மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். 7 புதன் இருக்கின்றார். புதன் 7 இருப்பதனாலே மாமன் மைத்துன வழியில் ஒரு மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். அவர்கள் மூலமாக, அதாவது உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு உள்ள மகிழும் சம்பவம் ஒன்று நடைபெறப் போகின்றது. செவ்வாய் அஷ்டமத்தில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும். அதே நேரத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு 4லிருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் வளர்ச்சியில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. தொழில் கூட்டாளிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். நேற்று காட்டிலும் இன்று வரக்கூடிய வருமானம் கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கலாம். என்ன இருந்தாலும் கொஞ்சம் மனக்லேசங்கள் இருக்கின்ற நாள் என்பதனாலே இன்று அதிகாலையிலேயே ஆணைமிகு பெருமானை வழிபட்டு, பிறகு அனுமனை வழிபட்டு, பிறகு சனி பகவானையும் வழிபட்டால் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமான வாழ்க்கையாக அமைய வழிபிறக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.